ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் ஒரு தையல் மிஷினில் ஒரு எப்படி நூல் போட்டு தைக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆரம்பத்துல இருந்து கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க. இது சாதாரண ஒரு பேசிக்கான தையல் மிஷின் தான். ஒவ்வொரு பிராண்ட்ல இருக்குது. எல்லா பிராண்ட் மிஷின்லயுமே இதே மெத்தடு தான் நூல் போட்டு தைக்கிறது. நான் உஷா மிஷின் வச்சிருக்கிறதுனால இதுல உங்களுக்கு காட்டுறேன். இதை விட எம்ப்ராய்டிங் மிஷின், டிசைன் போடுறது என்னென்னலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது இந்த நார்மலான பேஸ் மிஷினில் தான் எப்படி நூல் போட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது சாதாரணமாக நாங்கள் வாங்கி எடுத்தோம்னு சொன்னால் பெடல் கீழே வீல் இருக்கும். இந்த வீலில் இந்த ரோப்பை மாட்டிட்டு, இந்த கயிறு மாதிரி இருக்கும், இதை இதில் மாட்டிட்டு இந்த இதால் ப்ரெஸ் பண்ணுற நேரம் மெஷின் ஓடும். நான் அப்படி செய்ய இல்லை. நீங்கள் இதே மாதிரி மெஷின் எடுத்தீங்கன்னு சொன்னால் கடையிலேயே நீங்கள் கேட்டால் மோட்டர், எலக்ட்ரிக் மோட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை விட சின்ன மோட்டரும் இருக்குது. அந்த மோட்டரே சாதாரணமாக நம்ம வீட்டு யூஸ்க்கு தைக்கிறதுன்னா அதுவே போதும். இது நான் கொஞ்சம் பெரிய பவரான மோட்டர் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சிரும். இது ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதனால பிகினராக இருந்தால் சின்ன மோட்டரையே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது அவங்களே பிக்ஸ் பண்ணி தந்துருவாங்க. நாங்கள் இதில் உள்ள வயரை எடுத்துட்டு நாங்கள் ப்ளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இதுக்கு ஒரு ப்ரெஸ் பெடல் மாதிரி கொடுத்துருவாங்க மிதிக்கிறதுக்கு. இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது மெதுவாக ஸ்லோவாக காலை இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கீழேயும் இங்கேயும் நாங்கள் இதில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இதையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக செய்யணும். அதுதான் கரண்ட் மோட்டர். அடுத்து தையல்ல என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீல் மாதிரி இருக்குது. இதை நாங்கள் ரொட்டேட் பண்ற நேரம் இந்த நொப்பு மேலே தூக்கும். எவ்வளோத்துக்கு மேலே தூக்கிட்டு நாங்கள் நூல் கோர்க்குற நேரம் அதே மாதிரி கீழே இறக்கணும்னு சொன்னோம்னா இதை கீழே இப்படி கொண்டுட்டு வந்தோன்னா கீழே ஊசியை பணிச்சு வரும். மேலே தூக்குற நேரம் இதை லைட்டாக மேலே தூக்கணும். அதுதான் இந்த வீல் பாயிண்ட். இந்த வீல் இந்த மோட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் மெயின். அப்போ மோட்டர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் லைட்டாக இதை இப்படி இறக்கிட்டு காலில் இதை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரம் தையல் மோட்டர் ஓடும். அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இது தையலுக்கு கூட்டி குறைக்கிறது. இப்போ இதை ரொம்ப கீழே இறக்கிட்ட பெரிய ஓடு தையல் போடுறோம்னு சொல்கிறோம். அப்போ இதை நாங்கள் லூஸ் பண்ணிட்டு தையலில் நாங்கள் ஊசி நூல் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணுற நேரம் இது அப்படியே கீழே தையல் இருக்கிறது. அடுத்து மேலே கொஞ்சம் சின்ன தையல் வேணால் மேலே தூக்கிட்டு இதை லூஸ் பண்ணிட்டு மேலே தூக்கிட்டு இதை ஃபிட் பண்ணணும். இப்போ தையலை பெருசாக்க சின்னதாக்குறதுக்கு தான் இந்த பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது மெஷினில் மேலே நூல் போடுறது. இந்த இந்த ஒரு ஆணி மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் நூலை மேலே இதில் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக இதில் ஒரு பாயிண்ட் கட் இருக்கும். அடுத்து இதில் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இதில் விட்டுட்டு அடுத்து இந்த ஹோலில் போட்டுட்டு அடுத்து ஒவ்வொரு சரியாக ஒவ்வொரு பிளேஸாக இருக்கும். ஒன்னொன்னுலையா நூலை கொண்டாந்து இறக்கிட்டு ஊசியில் போட்டு நூலை எடுத்துடணும். இதுதான் மேலே நூல் போடுற ப்ராசஸ். அடுத்தது கீழே இப்போ இந்த பிளேட்டை நாங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்துக்கிறலாம். இழுத்துட்டு இதுலேயே எங்களுக்கு செய்ய முடியினாலும் நாங்கள் செஞ்சுக்கிறலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த பிளேட்டை ரிலீஸ் பண்ணிக்கிறலாம். இதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதில் பாருங்கள் ஒரு பொபின் கேஸ் இந்த அடியில் தான் மாட்டுறது. இதில் இந்த ஒரு நிப் மாதிரி இருக்கும், ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இந்த கிளிப்பை நாங்கள் இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்துட்டு இதை இப்படி லூஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த செட்டில் அப்படியே கலண்டு வந்துடும். இதுக்குள்ளே பாருங்கள் இந்த ஆணி மாதிரி இருக்குது. இந்த ஆணியில் தான் நாங்கள் கொண்டு போய் இந்த செட்டில் இந்த ஹோல் இருக்குது இதை கொண்டு போய் இதில் வச்சு சரியாக அந்த ஆணியில் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த மேலே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த இடத்துல இந்த கிளிப்பை தூக்கிட்டு சரியாக அந்த ஓட்டையில் விட்டுட்டு இப்படி விட்ட பிறகு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ இது சரியாக மாட்டியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ஊசியை விட்டாலும் சரியாக இதில் தட்டுப்படாமல்
அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணி இருக்கணும். இதுதான் பாபின் கீழே நூல் போடுற விதம். இப்போ இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதில் வந்து நூல் சுற்றணும். இப்போ நூல் வந்து நீங்கள் தேவையான மாதிரி ஒரு சரியாக ஒரு நூல் போலையும் தனித்தனியாக பீஸாகவும் விற்கிது, இப்படி பாக்ஸோடையும் விற்கிது. இதில் ஆங்கர் த்ரெட்டு நல்லோம், நீங்கள் என்ன நூல் கிடைச்சாலும் வாங்கிக்கிறங்க. இப்போ இந்த நூலை வந்து எப்படி சுற்றுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதை எடுத்துட்டு இந்த பாருங்கள், இந்த நூலை எடுத்து இது மேலால் இந்த ஆணி மேலால் நூலை வச்சிடணும். வச்சுட்டு முதல்ல இந்த எண்டு பாயிண்ட் எடுத்துட்டு இந்த நம்ம பாபின்ல வந்து ஒரு 2-3 சுத்து கையால் சுற்றிக்கிடுவோம். அது நிற்கிறதுக்காக 2-3 சுற்றிட்டு இதில் கொண்டாந்து இந்த மேலே இந்த வச்சிருக்காங்க இந்த வீலுக்கு பக்கத்தில் இதில் கொண்டாந்துட்டு இது உள்ளுக்கால இதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கை விரல் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் பாயிண்ட் இருக்கும், இதை வந்து இப்படி கீழே இதோட கிளிப் மாதிரி போட்டுட்டு இது லாக் மாதிரி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த நூலை வந்து இந்த பாபின்ல சுற்றி இருக்கிற நூலை வந்து நாங்கள் விரலில் இப்படி பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிட்டு இதை இப்போ மோட்டரை நாங்கள் ப்ளக் பாயிண்ட் மாட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த கிளிப்பை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த நூலை வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான் நூல் சுற்றுறது. இப்போ நூல் நாங்கள் மிஷினில் இந்த பார்ட் வேலை செஞ்சால் நாங்கள் சுற்றி எடுத்துட்டோம். இது ஒரு ரொம்ப பழசாயிட்டு இது வந்து வேலை செய்யலை, உங்களுக்கு சுத்த முடியலை அப்படின்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நூல் எடுத்துட்டு இதில் வச்சுட்டு கையாலேயே இது மேலாலேயே நாங்கள் டைட்டாக நீங்கள் எவ்வளோத்துக்கு அவ்வளோ டைட்டாக சுற்றிடுமோ அப்படியே சுற்றி எடுத்துட்டா எங்களுக்கு நூல் சுற்றின மாதிரி கிடச்சிரும். இது வேலை செஞ்சிச்சுன்னா இது மாதிரியே செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் இதில் போட்டுட்டு கையாலே சுற்றி எடுத்துருங்க. அடுத்தது இந்த சுத்தின நூலை வந்து நாங்கள் எப்படி கீழே மாட்டுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதில் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு கொஞ்சம் நீளம் ஒரு 4 இன்ச்சுக்கு நூலை இழுத்து விட்டுக்கிறோங்க. வெளியே இழுத்துட்டு சரியாக இந்த ரவுண்ட் இருக்குது அதில் இந்த ஓட்டையோட 2ம் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு விளிம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கட் மாதிரி இந்த நூலை இழுத்துட்டு அந்த கட்டு உள்ளுக்கால விட்டு இப்படி கொண்டாந்து இந்த இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இது வழியால் நூல் வந்துடும். இப்போ நீங்கள் இழுத்து பாருங்கள், இந்த நூல் வந்து இப்படி ரவுண்டாக அப்படி அழகாக வெளியே வரும். ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கணும். இதில் ரொம்ப லூஸாக வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு நட்டு இருக்கும், இதை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கிறணும். ரொம்ப லூஸாக வரக்கூடாது, அதே சமயம் ரொம்ப இறுக்கமாகவும் வரக்கூடாது. சும்மா அப்படி லைட்டாக நாங்கள் இழுக்கிற நேரம் ஈஸியாக வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ இது சரியான பொசிஷனில் இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டு கொண்டாந்து கீழே இந்த ஆணி மாதிரி இருக்குது இதில் கொண்டாந்து இதை வச்சிடணும். வச்சுட்டு இந்த கிளிப்பை வந்து வெளியே இப்படி இழுத்துக்கிறோங்க. இழுத்துட்டு சரியாக அந்த ஓட்டை இருக்குது அதில் கொண்டு போய் இதை வந்து பொருந்துற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை விட்டுறோம். இப்போ சரியாக போய் நின்றுக்கிறோம். நின்ற பிறகு இப்போ இதில் மேலே நூல் போட்ட பிறகு அந்த நூலை இழுத்துட்டு வரணும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது மேலே நூல் போடுறத காட்டுறேன். இப்போ மேலே நூல் போடுறோம். மேலே வந்து இந்த ஆணியில் வந்து நூலை வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த மேலே உள்ள கட்டில் முதல்ல ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து இந்த ரவுண்டில் கொண்டாந்து நூலை விடணும். விட்டுட்டு இப்படி இது போல் விட்டுட்டு இந்த நம்மளோட வீல் இருக்குது இதுக்கு தான் இதை வந்து இப்படி மேலே எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அப்படி அழகாக தூக்கிக்கிறோங்க. தூக்கி நிப்பாட்டிட்டு இந்த ஹோலில் வந்து நாங்கள் நூலை போடுறோம். நூலை போட்டுட்டு அதை இழுத்துட்டு இங்கே ஒரு வளைவு இருக்குது பாருங்க, அதுக்குள்ளே இப்படி உள்ள விட்டுறாங்க. விட்டுட்டு அடுத்தது இந்த ஊசிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி இருக்கும், அதுலேயும் இப்படி விட்டுக்கிறாங்க. விட்டுட்டு இப்போ இந்த மேலே கிளிப் இருக்கு பின்னாடி, இதை வந்து இப்படி கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டு இந்த வீலால் மேலே தூக்குங்க ஊசியை.
இப்படி மேலே உருட்டுற நேரம் அது மேலே ஏறிடும். இப்போ நாங்கள் நூல் ஊசியில் நூல் போடணும். இப்போ இந்த ஊசியில் நீங்கள் நூலை விட்டு அந்த ஓலில் விட்டுட்டு இப்படி எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டோன்னு சொன்னால் இந்த நூல் வந்துடும். இப்போ இந்த நூலை நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் வேணால் நூலை இழுத்துக்கிறங்க. இழுத்துட்டு இந்த நூலை கையில் பிடிச்சிக்கிறங்க. பிடிச்சிட்டு இந்த வீல் இருக்குது தானே, இந்த வீலால் இப்படி கீழால் ஊசியை இறக்கணும். கீழே இறக்கிட்டு இப்படி மேலே தூக்கணும். திரும்ப தூக்குற நேரம் இந்த கீழே உள்ள நூல் நாங்கள் பொபினில் போட்டிருந்தோம், அந்த நூலை இந்த ஊசி நூல் இழுத்துட்டு வந்துடும். இழுத்த பிறகு அடியில் உள்ள நூலை நாங்கள் இப்படி வெளியால் எடுத்து விடணும். இழுத்தோன்னு சொன்னால் 2 நூலும் வந்துருச்சு. இப்போ இந்த ஊசியை இப்படி மேலே தூக்கிக்கிறணும். தூக்கிட்டு இந்த 2 நூலை இந்த வெளிப்பக்கத்துக்கு இழுத்து விட்டுறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பிளேட்டை நாங்கள் மூடிடலாம். இது கலட்டி தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக கலட்டுனா. இல்லாட்டி நீங்கள் இப்படி நீக்கிட்டு அடியாலேயே பொபினை போட்டு செட் பண்ணிடலாம். இப்போ இதை பிளேட்டை மூடியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ 2 நூலை இந்த பக்கம் வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த மேலே கிளிப் இருக்குது, இதை இறக்கிறேன். சரியாக துணி மேலே வச்சுட்டு இறக்கிட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நூல் இதில் வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இந்த வீலை இந்த ஊசியை இதில் துணியில் பதிச்சிருங்க. பதிச்சுட்டு அதுக்கு பிறகு போகாது. அதில் இறக்கிட்டு இப்போ நாங்கள் மோட்டரை இப்படி லைட்டாக இந்த ஸ்டார்டிங்கில் வீலை நான் இப்படி எடுத்துட்டு கீழே இறக்கிட்டு மெதுவா பேலன்ஸ் பண்ணி, ரொம்ப ஃபாஸ்டா நீங்க செய்யாதீங்க, பிகினர்ஸா இருந்தா. அழகா வரும். இப்போ இப்படி போட்டுட்டு திரும்ப நாங்கள் திருப்பணும்னு சொன்னால் ஊசி அதே பாயிண்ட்ல நாங்கள் கழுத்தெல்லாம் தைக்கிற நேரம் நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஊசியை அதே வச்சுட்டு இப்படி துணியை மட்டும் திருப்பிட்டு திரும்ப. இப்போ பாருங்க, நான் கால் அந்த பெடல்லே வச்சிருந்தாலும் எங்களோட பேலன்ஸ்ல தான் அந்த மோட்டார் தைக்கிறது. நீங்கள் சும்மா பெடல்ல தைக்கிற நேரம் அது வேற விஷயம். இந்த எலக்ட்ரிக்ல தைக்கிற நேரம் நான் இதில் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மெஷின் மேலே மூவ் ஆகாது. நான் இதை அழுத்தம் கொடுக்குற நேரம் தான், இது ப்ரெஸ் பண்ணுற நேரம் தான் தையல் ஓடும். இதையே நான் ஃபாஸ்ட்டாக மோட்டர் ஃபாஸ்ட்டாக தைக்கும். அப்போ நான் ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் தான், லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ தையல் உங்களுக்கு என்ன மாதிரி கூட்டி குறைச்சி எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இதை தச்சு முடிச்சுட்டுன்னா நீங்கள் இந்த இடத்த இப்படி இந்த வீலை மேலே தூக்குற நேரம் ஊசி மேலே ஏறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் துணியை கட் பண்ணி இவ்வளோ தான். அடுத்து நாங்கள் ஊசி மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஊசி உடைஞ்சு போனாலோ இல்லாட்டி வேற ஏதாவது நீங்கள் சைஸஸ் மாற்றணும்னு நினச்சாலும் இந்த இடத்துல ஊசி போடுற இடத்துல இந்த கிளிப் இருக்கும். இதை ஊசியை பிடிச்சிட்டு இதை லூஸ் பண்ணிக்கிறங்க. லூஸ் பண்ண முடியலைன்னு சொன்னால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட பொபின் கேஸ் இருக்குது, இதை எடுத்துட்டு இதுகிட்ட இந்த விளிம்பு இருக்குது, இதை இந்த கட்டிங்கின ஒரு கட்டு இருக்குது, இந்த கட்டில் வச்சுட்டு இப்படி லூஸ் பண்ணுற நேரம் அது அழகாக லூஸ் ஆகி ஊசியை வெளியே எடுத்துடலாம். இவ்வளோதான். இப்போ ஊசின்னு எடுத்துட்டா ஒரு பார்ட் 2 பக்கம் இருக்குது ஊசிக்கு. ரெண்டுமே சேமாக இருக்காது. ஒரு பக்கம் ரவுண்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளட்டாக இருக்கும். இந்த ஃப்ளட்டாக உள்ள பக்கம் தான் உள் பக்கம் இருக்கணும். இந்த பின்னாடி வெளியில் உருண்டையாக இருக்குது, அந்த உருண்டை பக்கம் இந்த பக்கம் இருக்கணும். இப்போ எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள். திரும்ப நீங்கள் இந்த ஃப்ளட் பக்கத்தை பிடிச்சிக்கிறங்க. இந்த சப்பட்டையாக இருக்குது இந்த பக்கத்தை எடுத்துட்டு சரியாக அந்த ஓலுக்கு நேரம் வச்சுட்டு இந்த விளிம்புல அந்த மேலே அந்த இதுக்குள்ளே இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில் ஊசியை தூக்கி இப்படி பிடிச்சிட்டு இதை லைட்டாக முதல்ல கையில் இப்படி சுற்றிக்கிறங்க. சுற்றிட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீலில் இந்த ஊசி அந்த ஓட்டையில் சரியாக இறங்குதான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சரியான பிறகு நாங்கள் இந்த
வளைவில் விட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறணும். நம்ம இவ்வளோத்தான் கையால் செஞ்சாலும் அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதை வச்சு லைட்டாக மெதுவாக அப்படி டைட் பண்ணிக்கிறங்க. அப்போ இது அசையாது. இப்போ ஊசியை நீங்கள் இப்படி இறக்கி பார்க்குற நேரம் சரியாக அந்த ஓட்டைக்குள்ள போகும். அதில் அந்த ஓட்டையில் போகாமல் தடுக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஊசியை வந்து இறக்கி மாட்டிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் நல்லா உள்ளுக்கு தூக்கிட்டு மாட்டுங்க. அது இந்த இதில் வந்து தடுக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு அந்த ஊசிட முனை வந்து உடஞ்சிரும். நம்ம டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறோம், அந்த ஒர்க் ப்ளவுஸ் அந்த ஸ்டோன்ஸ் அதுகள்லாம் ஏதாவது தடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஊசியை அடிக்கடி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் மேலே ஊசியை தூக்கி மாட்டிட்டு அந்த தைக்கிற நேரம் அந்த ஸ்டோன் ஏதாவது பீட்ஸ் வர்ற நேரங்களில் இதுகள் இந்த மெதுவாக அந்த பின்னுக்கு அந்த கிளிப்பை அட்ஜஸ்ட் பண்ணணும், லைட்டாக தூக்கி தூக்கி தைக்கணும். அப்போ தான், இல்லாட்டினா அந்த ஊசிட அந்த நிப்பு வந்து உடஞ்சிரும். இவ்வளோதான் ஊசி போடுறது. அடுத்து இந்த மெஷினுக்கு வந்து எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதில் எண்ணெய் எப்படி இந்த மெஷினுக்கு போடுறது, ஆயில் மெஷினுக்கு, அது ஒவ்வொரு பிராண்ட் மெஷினுக்கும் ஆயில் தனித்தனியாக விற்கும். இப்போ இந்த உஷா கம்பெனி மெஷினுக்கு உஷா ஆயில்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது. அந்த எண்ணெயை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து டெய்லி தைக்கிறதா மெஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த எண்ணெய் போட்டு வச்சுக்கிறணும். இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை, நீங்கள் அந்த யூஸ் பண்ணுறதுக்கு விட்டு விட்டு போட்டுக்கிறலாம். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணுறதுனா வாரத்தில் ஒரு நாள் போட்டுக்கிறணும். அப்போ இந்த எண்ணெயை எடுத்துட்டு போடுறதுக்கு முன்னாடி நூல் எல்லாத்தையும் எடுத்துடணும். மேலே உள்ள நூலையும் எடுத்துடணும், அதே மாதிரி கீழே உள்ள செட்டில் நூலையும் நாங்கள் எடுத்துடணும். இந்த நூலையும் கீழே உள்ள நூலையும் எடுத்துடணும். ரெண்டு நூலையும் எடுத்துட்டு மெஷினை பிளேனாக விட்டுட்டு இந்த எங்கெல்லாம் இந்த ஓட்டை தெரியுதோ மெஷினில் வந்து அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்குறாங்க, அந்த ஓட்டை போட்டிருக்க இடத்துல பூரா நாங்கள் அந்த எண்ணெயை வந்து விடணும். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஓட்டையில் ஒரு 2 ட்ராப் விடுறேன், நல்லா போட்டுறணும். அதே மாதிரி அடுத்தது இது நீங்கள் வாரம் போடுற நேரம் இந்த பாருங்க, இந்த வீலுக்கு போகிற இடத்துல ஒன்று இருக்கும், இதில் இந்த கரண்ட் பிளாக்கையும் எடுத்து விட்டுறணும். கரண்ட் இதையும் எடுத்துருங்க, நூலையும் எடுத்துருங்க. எல்லாத்துலையும் ஒரு ட்ராப் அடிக்கடி போடுற நேரம் ஒரு ட்ராப் விட்டால் போதும். அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பாருங்க, இந்த இடத்துல இங்கே ஒன்று, அடுத்தது இந்த சைடில் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒன்றும் உடுப்பு தைக்க தேவையில்லை. அப்படி மேலே இந்த எக்ஸஸ் உள்ளதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. போட்டுட்டு இதுக்கு கீழே இந்த ஊசிக்கு அடியில் வந்து ஒரு துணியை, பழைய துணியை வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போ இதில் வர்ற எண்ணெயெல்லாம் அந்த துணியில் வடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்கள் மெட்டீரியலை தைக்கிற நேரம் படாது. இந்த துணி வைக்காமல் இருந்தோம்னு சொன்னால் எண்ணெய் போட்டுட்டு நாங்கள் தைக்கிற நேரம் டக்குன்னு அந்த ப்ளவுஸ்லேயே நம்ம தைக்கிற உடுப்பில் வந்து அந்த எண்ணெய் வந்து இறங்கிடும். அதனால நீங்கள் எண்ணெய் போட்ட உடனேயே எக்ஸஸாக உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த ஊசியை தூக்கிட்டு ஒரு பழைய துணி நல்லா திக்காக நல்லா கனமாக மடிச்சுட்டு சரியாக இந்த ஊசி கடியில் இப்படி வச்சு வைக்கோங்க. அப்போ நாங்கள் சும்மா இடையிடையே இப்படி நாங்கள் மூவ் பண்ணுற நேரம் அது வந்து இதில் இந்த துணியில் வந்து இறங்கிடும் அந்த எண்ணெயெல்லாம். இவ்வளோத்தான் இந்த தையல் மிஷினை பற்றி நான் எல்லாம் கிளியராக எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் நான் மிஷினை யூஸ் பண்ணி இவ்வளோ நாள் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.